வணக்கம் டீச்சர்ஸ். டிசிஏ காஞ்சிபுரம். நேற்று நம்ம ரெண்டு கிளிப் பார்த்தோம். பாயிண்ட் நம்பர் 1 பிஜிடிஆர்பிஏ அணுகும் முறைகள் எப்படின்ற மாதிரி ஒரு கிளிப் பார்த்தோம். ஸோ அதில் எப்படி அணுகுனா ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மறக்காமல் கமெண்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்து நீங்கள் அரசு பணிக்கு சென்ற பிறகு மறக்காமல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து நம்ம அடுத்து வினாத்தாள் அணுகுமுறைன்னு சொன்னேன். ரயிலாகவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயங்கள் நான் சிம்பிளாக தான் பேசினேன். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. சரி, ஒன் பை ஒன்னாக நம்ம பேசிக்கிட்டே வருவோம், பார்த்துட்டே வருவோம். எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு புத்தகம், இப்போ ஒரு பேச்சுக்கு எஸ்கே மங்கள் புத்தகம் இருக்குன்னா எஸ்கே மங்கள் புத்தகம் படித்தா போதும், அடுத்து நம்ம நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நாகரத்தன் புத்தகம், அடுத்தது சந்தான புத்தகம், இந்த புத்தகங்கள் போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இருக்குது போதும்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த வர டிஆர்பி ரொம்ப வெரி சூப்பராக பண்ண போகிறோம், டாப் ரேங்க் எடுக்க போகிறோம், நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு நடைமுறையில் சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஏன்னா பிஜிடிஆர்பி 2019-20 உளவியல் கல்வியில் சம்பந்தமான விஷயங்களை நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் பார்த்து எங்கெங்கே வினாக்கள் அமைஞ்சிருக்கு, என்னென்ன புத்தகம் அப்படின்னு நான் ஒரு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் ரொம்ப எல்லாமே தெரியணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்க சொல்லணுன்றதுக்காக தான் ஆரம்பித்தாங்க. என்னென்னா நாம் கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே புக்கில் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ எஸ்கே மங்கள் புத்தகத்தில் ஏதாவது வினாக்கள் வந்திருக்காச்சுன்னா வந்திருக்குது, 2 கேள்வி தான் வந்திருக்குது. அடுத்து வேற புக்குன்னு ஆச்சுன்னா எசென்ஷியல் ஆஃப் சைக்காலஜின்னு புக் இருக்கு, அதில் வந்திருக்குது. காண்டெம்பரரி ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி காண்டெம்பரரி ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜின்னு ஒரு புக் இருக்கு, அந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட 6 வினா வந்திருக்குது. அப்புறம் யுனெஸ்கோ எஜுகேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதாவது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா நீங்க ரயிலா நம்புற மாதிரி இருந்தா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்சிஆர்டியில் பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள், அடுத்தது சைக்காலஜியில் முக்கியமான ஆத்தர்ஸ் சம்பந்தமான புத்தகங்கள், அதுக்கப்புறமா இருக்கிற நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள முக்கியமான கல்வியல் நிறுவனங்கள்ல செயல்பாட்டில் இருக்கிற அவர்களுடைய தொலைதூர கல்வியில் இருக்கிற புத்தகங்கள், அடுத்தது நேரடியாக இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி எஜுகேஷன் ஐஐசி சைதாப்பேட்டை தான் முக்கியமான ஹெட் ஆஃபீஸ். சைதாப்பேட்டையில் இருக்கிற கல்வியல் கல்லூரியில் இருக்கிற புத்தகங்கள், அடுத்தது கன்னிமா லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்கள், அடுத்தது என்னென்ன லைப்ரரியில் இருக்குதோ அந்த புத்தகங்கள் எல்லாமே முதல்ல கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்ற சூழ்நிலை ஏற்படும் போது எல்லா புத்தகங்களும் கம்பல்சரி வல்லுநர் குழுக்கிட்ட போயிட்டோம். ஸோ அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதில் நிறைய ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதில் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து அதன் மூலியமா தான் நமக்கு வினாக்களோட வடிவமைப்பே வரும் முடிவில். அதனால நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு புத்தகம் இந்த புத்தகம் போதும் அப்படின்ற ஒரு முடிவோடு படிக்காதீங்க. ஒரு விஷயம் புதுசா இருக்குது, நீங்க புதுசா பார்த்துருக்கீங்க, உள்வாங்கிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த விஷயத்துக்கு அப்புறமா நீங்க தொடர்ந்து அதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை நியூமானிக் டெக்னிக்ஸ் பிரகாரம் மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 10 கேள்வி சொல்றேன் அப்படின்னா 10 கேள்வி சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம், அதோட போச்சுன்னு நினைக்காதீங்க. அதை ஒரு நோட்டு போட்டு இன்ஸ் போட்டு எழுதி அதை நீங்க 100% இது பண்ணலாம். போன முறை நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது, போன முறை நான் கொடுத்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 21 வினாக்கள் பொது அறிவு, உளவியல், கல்வியல் சம்பந்தமான பிரிவுல இருந்து 21 வினாக்கள் எனக்கு நேரடியாக தெரிஞ்சது. மற்றவற்றை டவுட்ல வச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த அளவுக்கு வினாத்தாள் வடிவமைப்பு இருந்தது. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே, எல்லா புத்தகங்களையும் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. சிலது தெரியாத தேடி எடுத்தேன். போன முறை பார்த்ததுலேயே எனக்கு கிராஜுவலா பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 10-15 கொஸ்டின் பாரு ஈஸியாக கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா டவுட் எடுத்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எடுப்பாங்க, இந்த மாதிரி படிப்பாங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 15 புத்தகமாவது ஒரு ஒர்த்தான புத்தகங்களை நீங்கள் அலசி அரைஞ்சு படிக்க வேண்டியது இருக்கு. படிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கூட என்னோட சப்போர்ட் என்ன முடியுமோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஸோ நேற்று பார்த்த வினாக்களுக்கான விடைகளை நம்மளோட படங்களோட பார்க்கும்போது நமக்கு நல்லா பதிவாகணும். நான் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நேற்று பார்த்ததுல ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு கேள்வி கற்றல் செயல்பாடுகளில் தண்டனை என்பது கற்றலின் வேகத்தையும் தரத்தையும் உயர்த்துகிறதா அல்லது தாழ்த்துகிறதா சோதித்தறியும் கருவி அப்படின்னு இருக்கு. இதை நான் ஒரு கவர்மெண்ட் புக்ல இருந்து தான் அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதுல ஆடிவரை சோதனை கருவி அப்படின்றது விடை. நீங்க
ஆடிவரை சோதனை கருவினா நீங்கள் பிஎட் படிக்கிறப்போ நீங்கள் லேபில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த மிரர் டிராயிங் டெஸ்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை நீங்கள் அதையே பார்த்து மேலேருந்து கண்ணாடியிலேருந்து கீழே வரையும் போது உங்களுடைய எரர் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குறிச்சிட்டே வருவாங்க. சரி 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த டச்சப் எதுவும் இல்லாமல் அதை நம்ம கண்ணாடி பார்த்து உடனே ஈஸியாக வரைகிற மாதிரி ப்ராக்டிஸ் ஆகும். இது வந்து முயன்று தவறி கற்றல் முறைக்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. முயன்று தவறி கற்றல் முறை வந்து ஈர் தாண்டி சொன்னார் இல்லையா, அந்த முறையில் தான் நம்ம பேஸ் பண்ணுவோம். அதில் முயன்று தவறி கற்றல் முறைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி எதுன்னு கேட்டால் கூட ஆடிவரை சோதனை கருவி. ஸோ மற்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ கிளிப்பில் விளக்கமாக பார்க்கலாம், டைம் இல்லை. அடுத்தது இவான் பாவ்லோவ் வந்து நம்ம வழக்கமாக பார்த்தா வந்து ஒரு டாக் இருக்கும். டாகுக்கு முன்னாடி ஒரு கரித்துண்டு கொடுத்தாங்க. அடுத்து சுமினீர் சொந்ததை பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 விதமான டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு இவான் பாவ்லோவ் வந்து இந்த காற்று ஊதும் குழாய் இருக்கு இல்லைங்களா, அதாவது எப்படின்னா ஒரு கண்ணுக்கு நேராக ஒரு காற்று ஊதும் குழாய் ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ இதில் பாருங்க, அதில் வந்து என்ன பண்ணுவார், அந்த காற்று ஊதிட்டே இருக்கும்போது கண்ணு மூடி திறக்கணும். அதே மாதிரி சவுண்டு வரப்போ கண்ணை மூடி திறக்கணுன்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் காற்றே வராதப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் மூட ஆரம்பிச்சிருவோம். சவுண்டு கேட்ட உடனே கண்ணை மூட ஆரம்பிச்சிருவோம். இது எத்தனை முறை நம்ம இது மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு விதமான டெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. அதனால் நாம் தெரிஞ்சு இதுவும் வந்து கவர்மெண்ட் புக்கில் இருந்து அந்த கொஸ்டினை எடுத்தேன். அதனால் நீங்கள் 100% பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது எழுச்சிசார் செயல்முறைகள் அஃபெக்டிவ் ப்ரோக்ரஸ் வெளியிட்ட உளவியலாளர் யாருன்னு கேட்குறேன். இது வந்து வில்லியம் ஜேம்ஸ் மற்றும் காரல் லாங். இவங்க ரெண்டு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மிகச்சிறந்த உளவியலாளர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காமனாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை தெருவில் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டாக் ரொம்ப போஸ்ட் பண்ணி குறைக்கிற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பயம் ஏற்படுது. 2வது ஸ்டெப்ல வந்து கை காலில் வந்து நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக அப்படியே ஸ்டக் ஆகி ஒரு இதுவாகுது. 3வது அதுக்கப்புறம் தான் வந்து சவுண்டு கொடுத்து கத்துது, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ வில்லியம் ஜேம்ஸ் காரல் லாங் வந்து பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அடுத்த பற்றி விஷயங்களை அடுத்ததாக பார்ப்போம். ஸோ பொய்க்காட்டி அமைப்பை முதல்ல நிறுவிய நாடு எது? இது நான் கவர்மெண்ட் புக்கில் இருந்து அந்த கொஸ்டின் தான் எடுத்தேன். இந்த புக் வந்து பொய்க்காட்டி அமைப்பை நிறுவிய நாடு வந்து அமெரிக்கா. அமெரிக்காவில் தான் வந்து லை டிடெக்டர் அப்படின்ற கருவியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு குற்றவாளியை வந்து செஸ் பண்ணாங்கன்னா உட்கார வச்சு அவங்களுடைய ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் அப்படிங்க இல்லையா, அந்த மாதிரி அன்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற மனிதர்கள்லாம் எப்படி வந்து உட்படுத்தி சோதனைகளை மேற்கொண்டாரோ அந்த மாதிரி இதை ஒருத்தரை வந்து கட்டி இதெல்லாம் செக் பண்ணும்போது அவர் வந்து திடீர்க்காரா, உண்மையை சொல்லுவாரா, அவருடைய எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே பதிவாகும். அவருடைய விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றத போய் காட்டும். இது வந்து பாலிகிராஃப்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. மனவெழுச்சிகளை உடல் சார்ந்த விஷயங்களை வந்து அளவெடுக்கிற கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாலிகிராஃப் அப்படின்னா பொய் சொல்வதை கண்டுபிடிக்கும் கருவி. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பொய் சொல்வதை கண்டுபிடிக்கும் கருவியெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சோம்னா ஒரு நாளைக்கு 2 வாங்கி வைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற மொத்த பேருமே பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு கருவி தேவைப்படும். அதனால இதெல்லாம் வந்து அதுக்கு தான் லேப்ல வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுங்களை வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக்லோகிராஃபின்னு இருக்குது. அடுத்தது வந்து மேசன் டெஸ்க் இருக்கு. அப்புறம் எக்கோகிராஃப் இருக்கு. நிறைய மெஷர்மெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 எக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பாலிகிராஃப் கூட சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நம்ம அடுத்ததா ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக வர கொஸ்டின் மட்டும் நம்ம அட்டன் பண்ணுவோம். மீதிலாம் நமக்கு தேவையே இல்லை. அவசியமற்ற விஷயங்களை விட அவசியமானது மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்தது கீழ்கண்டவற்றில் இக்கூற்று புறத்தேற்று நுண்முறையில் அடங்காதது அப்படின்னு இருக்கு. இது வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னோடனே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆளுமை அளவிடக்கூடிய வகைகள். அதில் வந்து எழுத்து பரீட்சை வகைகள் வராது. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் மெத்தடில் வந்து இந்த பிரேமை பார்த்துட்டா என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரேமில் பாருங்க, 2 பேரும் ஒரு கேமில் விளையாடுற மாதிரி ஒரு பிரேம் இருக்கும். பார்த்தாவே தெரியும். ஸோ நிறைய இருக்குது. இதில் என்னன்னா இதில் வந்து விளக்கம் சொல்லணும், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து என்னுடைய மூமெண்ட் எதாவது இருந்தால் ஒரு ட்ராமா மாதிரி இருந்தால் அதை பார்த்து சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்கும். எழுத்து பரீட்சை வகைகள்லாம் இதில் இருக்காது. இதில் வந்து இன்டெலிஜென்ட்ல மட்டும்தான் எழுத்து பரீட்சை வகைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஆல்பா சோதனைகளின் தந்தை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நுண்ணறிவு சோதனைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஆல்பர்ட் பீனே நினைச்சு நிறைய பேர் போடுவோம். இல்லைன்னா வெக்ஸ்லர் பெவல்யூ போடுவோம். மெரில் பாமர் அப்படின்னு போடுவோம். அப்படியே கிடையாது. கண்டிப்பாக ஆல்பா சோதனை பீட்டா சோதனை 2 இருக்கும் நுண்ணறிவில். இது வந்து ராபர்ட் எக்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த படைத்தளபதி தான் கண்டுபிடிச்சாரு. அவருடைய காலம் 1876 1956. ஒரு முதல் உலக போரில் வந்து படை வீரர்கள் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது 2 விதமாக பிளான் பண்ணார். பாயிண்ட் நம்பர் 1 ஒரு வகையாக டெஸ்ட்டில் அந்த பக்கம் பாருங்க எல்லாம் ரைட்டிங்கில் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அதை மாதிரி இருந்தால் ஆல்பா டெஸ்ட். ஆல்பானா ஆங்கில எழுத்துக்களை தெரிஞ்சு எழுதக்கூடியவங்க வந்து ஆல்பா டெஸ்ட் வச்சாரு. இந்த பீட்டா டெஸ்ட்னா
இன்னும் 1 லட்சம் பேர் தேவைப்படுறாங்க, ஆனால் படிக்காதவங்களா இருக்காங்க போது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் கொடுத்து, இந்த லேண்ட்மார்க் கொடுத்து இது என்னன்னு புரிஞ்சுக்கோ, இல்லை இந்த இடத்துல இருந்து எப்படி இப்படி போவீங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்து ஆனால் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து பீட்டா டெஸ்ட் கொடுத்தாரு. ஸோ ஆல்பா பீட்டா சோதனைகள் தந்தை யாருன்னு கேட்டாவோ, யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டாவோ, இது வர வேண்டிய கேள்வி கண்டிப்பா வரும். ராபர்ட் எக்ஸ் பிஜிலியோ டெட்லியோ கண்டிப்பா இந்த கொஸ்டினை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வரும். அடுத்தது கோத்தாரி குழுவில் இடம்பெற்ற மொத்த நபர்கள் எத்தனை கேட்குறாங்க. கோத்தாரி குழுவில் இடம்பெற்ற மொத்த நபர்கள் வந்து மொத்த நபர்கள் அப்படின்னாவே நபர்கள் வந்து 14 பேர். ஆக்சுவலி 17 பேர் இருப்பாங்க. 17 பேர்ல 14 பேர் தான் நபர்கள். ஃபர்ஸ்ட் வந்து கோத்தாரின் டாக்டர் கோத்தாரி இருப்பாரு, அவர் வந்து சேர்மனு. செகண்ட் வந்து மெம்பர் செக்ரட்டரி, அதாவது அடிஷனல் சொல்லுவாங்க இல்லையா, மெம்பர் செக்ரட்டரி சொல்லுவாங்க, அவர் வந்து ஜேபி நாயக், அவர் வந்து பூனே யூனிவர்சிட்டியோட லீடரு. அவருக்கு அப்புறமா வந்து அசோசியேட் செக்ரட்டரி வச்சிருப்பாரு, அவர் வந்து யுனெஸ்கோவை சேர்ந்தவர். ஜேஎஃப் மேக்டூகல் வந்து யுனெஸ்கோவை சேர்ந்தவர். இது 3மே யூனிவர்சிட்டி புக்ல இருக்குது. அதனால வந்து கண்டிப்பா அடுத்த வாட்டி வரும். நீங்க வந்து கோத்தாரி குழுவில் இடம்பெற்ற யுனெஸ்கோ தலைவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த மொத்தம் வந்து 17 பேர். 17ல நபர்கள் அப்படின்னா அதாவது கமிட்டி மெம்பர்ஸ் எவ்வளவு பேர்னா 14 பேர். அது வந்து ஜூலை 14 1966 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சம்பந்தமானலாம் அடுத்து ரொம்ப விரிவாக விளக்கமாக பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது, எனக்கு ஹெச் போட்டு தூக்கிடலாம். அடுத்தது மத்திய தொடக்கக்கல்வி அறிவுரை வழங்க கட்டாய கல்வி வளர்ச்சியை முதல்ல வெளியிட்ட ஆண்டுன்னு கேட்பாங்க. வழக்கமா வந்து கல்வி இது வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய கல்வி முறையிலிருந்து ஆரம்பிக்கும். ஆங்கிலேயர்களுடைய கல்வி முறையிலிருந்து வந்து 1902 தஸ் ராமஸ் ராலேன்றவர் வந்து ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் கர்ஷனுடைய 1906 பல்கலைக்கழக சட்டம் வரும். அடுத்தது அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இது பேஸ் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறோம். சார்லஸ் குட்டரிக் இருக்கும், 1854 இருக்கும். அப்புறம் அண்டர் குழு இருக்கும், 1882 இருக்கும். ஸோ சர்ஜான் குழு இருக்கும், 1944 இருக்கும். இடையிலேயே வங்காள குழுன்னு வரும், அது வந்து 1920 வரும். இது வந்து மத்திய தொடக்கக்கல்வி அறிவுரை வாரிய கட்டாய வளர்ச்சி திட்டத்தை முதல்ல வெளியிட்ட ஆண்டுனா 1946. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. கல்விக்குள்ள கரெக்டாக கெச் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது கீழ்கண்டை பொருட்கள் தவறான முறை. இது வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியில் புத்த மதம், சமண மதம், இந்து மதம் எல்லா இதுவும் வரும். இஸ்லாமிய மதம் எல்லாருடைய கல்விகளையும் வச்சு சொல்றாங்க. இதில் வந்து தவறான ஒன்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கல்வி போதிக்கும் ஆசான்கள் பர்கிட்கள் இருக்கு. இது வந்து அமீல்கள் அப்படின்னு வரணும். மக்தப் என்பது தொடக்க கல்வி, மதராசா என்பது ஓய்வு, ரெண்டுமே கரெக்டு. மத கல்வி பட்டங்களை பட்டம் பாசில் வழங்குவாங்க. ஸோ கல்வி போதிக்கும் ஆசான்கள் அமீல்கள் அப்படின்னு வரணும். இது வந்து பர்கில்கள் மாத்திருக்கு. அடுத்தது இந்த மாதிரி வரும். ரூசோவின் எமிலி என்ற புத்தகத்தை தடை செய்த நாடுகள். சோபியா என்ற ஒரு கேரக்டர்ல ஒரு புக் எழுதியிருப்பார் இல்லையா, அதை வந்து இங்கிலாந்து சொல்ல வந்து தடை பண்ணியிருக்குது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த 10 கொஸ்டின் நீங்க கட்டிய எப்போ கேட்டாலும் தூக்குதல்னு சொன்னாலும் ஒரு கொஸ்டின் வந்தாலும் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். போன முறை பிஜிடிஆர்ல வந்த கொஸ்டின்ல வந்து ஒரு ஜிகேல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டேன் ஜிகேவில். அடுத்து சிக்கிம் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக வந்து இது அமில மழை காரணமானது கேட்டிருந்தாங்க. அப்புறமா வந்து பிசிக்ஸ் பார்த்தா சூப்பர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மைய நோக்கு விசையா மைய விளக்கு விசையா வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு மைய விளக்கு விசை கேட்டிருந்தாங்க. அப்புறமா மேட்ச் த ஃபாலோவிங்ல திம்பு பூட்டான் இதனுடைய கண்ட்ரிஸோடைய ஹெட் ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது ஹிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்ட அவுரங்கசீப் பற்றி கேட்டிருந்தாங்க. அதிகமான கட்டடக்கலை எங்கே வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கு, ஏகாம்பரநாதர் கோயிலை பற்றி கேட்டிருந்தாங்க. அது வந்து விஜயநகர பேரரசு கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போன வாட்டில் ஒன்றுமே இல்லை கொஸ்டின் மாதிரி இருந்தது. இந்த ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சும்மா நல்லா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தது வந்து இது சந்தோஷ் ராபி எதனோட சொல்லப்படுது அந்த கொஸ்டின்லாம் நான் கேட்டேன். ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்ட கொஸ்டின்லாம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் கேட்கும்போது இது தெற்காசிய பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு சாங்காயில் கேட்டிருந்தாங்களே, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் கரெக்டாக பார்த்துட்டே வருவோம். ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லாங் சைஸ் நோட்டில் ப்ராப்பராக எழுதிட்டு வாங்க. மறுபடியும் டெய்லி அந்த வாரத்துக்குள்ள நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல என்கிராம் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ எக்ஸாமில் போகும்போது பதட்டம் பயம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம அடுத்த டிப்பில் பார்ப்போம். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நல்லது.